வேறு மதத்தை சார்ந்தவங்க நம்ம மதத்தில் சேர்ந்தால் என்னென்ன ஒரு இது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை எதுவும் பண்ணலாமா? சரி, ஐயா ராமதாஸ் அவங்க ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், வேறு மதத்தில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை தழுவதாக இருந்தால் அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இயற்கையாகவே எல்லா மனிதர்களும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகத்தினுடைய போதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பூமியில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே அவங்க இறைவனை வணங்கக்கூடிய, இஸ்லாம் மார்க்கம்னா இறைவனை வணங்குறதான், இறைவனை வணங்கக்கூடிய இயற்கையான மார்க்கத்தில் தான் எல்லாருமே பிறக்கிறாங்க. தங்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, வேற விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களே தவிர எல்லா பிள்ளைங்களுமே இயற்கையிலே பிறக்கும் போது என்னதான், கடவுள் தான் ஒன்று. தாயை கண்டுபிடிக்கிறது இல்லை, தாயை என்ன செய்யுது, பிள்ளைங்க கண்டுபிடிச்சிருது இல்லை. ஒரு ஆடு குட்டி போட்ட உடனே கொஞ்சம் 2 நிமிஷம் கூட ஆகாது, உடனே தாயை கண்டுபிடிச்சிடும். அது கண்ணு கூட திறந்துருக்காது. உண்மைதானே? அது யோசிச்சு பாருங்க, இது கடவுளுடைய அற்புதம் தான். அது ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கும், அந்த குட்டி ஒரு நிமிஷத்துல தாயினுடைய மடியை கண்டுபிடிச்சிடும், ஒரு நிமிஷத்துல. அப்ப இதெல்லாம் இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த விதியில் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா பிள்ளைகளும் எல்லா மனிதர்களுமே இயற்கை மார்க்கத்தில் தான், ஒரு கடவுள் கொள்கையில தான் என்ன செய்யறாங்க, அவங்க பிறக்கிறாங்க. பெற்றோர்கள் தான் அவர்களை மாற்றி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒட்டகங்களை பார்த்திருக்கிறீர்களா? அது பிறக்கும் போது இயற்கையா பிறக்குது. அதனுடைய காதுகளை அறுப்பது யாரு? அவங்க அதை வளர்க்குறவங்க தான் அறுக்கிறாங்க. கோடு போடுறது யாரு? வளர்க்குறவங்க தான் அறுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கிடுறோம்னு சொன்னா, எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம், ஒரு இயற்கையான மார்க்கத்தை தான் பிறந்திருக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இறைவன் ஒருவன், அவ்வளவுதான். இறைவன் ஒருவன், இறைவன் ஒருவன் என்று ஒருத்தன் விளங்கி கொண்டானே ஆனால் அவன் அந்த நேரமே இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றிட்டான்னு அர்த்தம். இறைவன் ஒருவன் என்று வானம், பூமி, சூரியன், சந்திரன், நீர், நெருப்பு, காற்று, கடலும், மண்ணு, உயிரினங்கள், மீன், தாவரங்கள், மனிதர்கள், எதுவா இருந்தாலும் சரி, என்ன பொருட்களா இருந்தாலும் சரி, அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் அப்படின்னு ஒருத்தர் நம்பினான்னு வைங்க, அவன் அவ்வளவுதான் முஸ்லீம் ஆகிட்டான், அவன்தான். இஸ்லாம்ங்கிறது அதுதான். இஸ்லாம்னா என்னன்னு சொன்னா, நீங்க பார்க்கக்கூடிய வானம், பூமி, சந்திரன், சூரியன், தாவரம், கடல், அது இதுன்னு எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவன் யாரும் பார்த்தது இல்லை என்று நம்பணும். இறைவனை யாருமே இல்லை, அல்லாஹ்வை நாங்கள் பார்த்ததே கிடையாது. நீங்க இப்போ வந்திருக்கிறது ஒரு பள்ளிவாசல் தான், பள்ளிவாசலுக்கு மேல் தளம் தான் இது, கீழே தொழுகை நடத்தப்படும். பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய போட்டோவோ அல்லாஹ்வுடைய உருவமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா இறைவனுடைய உருவத்தை யாருமே பார்த்தது இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், இறைவன் அவன் என்றென்றும் நித்திய ஜீவனாக இருந்து கொண்டே இருக்கிறான். இறைவன் இறக்க முடியுமா? இஸ்லாம் அல்லாஹ்வை பத்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதை விளங்கிக்கிட்டா முஸ்லீம் ஆகிட்டா. அதுதான் சொல்றேன், இறைவன் என்றென்றும் நித்திய ஜீவனாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, பெருதூக்கமும் கிடையாது, தூங்கவே மாட்டார். அவருக்கு பிள்ளை கிடையாது, பிள்ளை இருந்தா அது கடவுளாயிரும். கடவுளுக்கு தகப்பன் இருந்தா அதுவும் கடவுளாயிரும். அப்ப அந்த தகப்பன்ல தகப்பனை யார் படைச்சதுன்னு வரும் இல்லையா? கடவுளுக்கு ஒரு தகப்பன் படைச்சாரு கடவுளை. அப்ப உண்மையில கடவுளையே படைக்கிற அளவுக்கு இருந்தாருன்னா அவர் தானே உண்மையான கடவுள். அப்ப அந்த கடவுளை யார் படைச்சான்னு வரும். அப்ப பெருகிட்டே போகும். கடவுளுடைய பெருக்கம் மனிதனுடைய பெருக்கை விட அதிகமாயிரும். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் என்றால் ஒன்று, அவ்வளவுதான், ஒரே கடவுள். உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் வானத்தை நோக்கி வணங்குங்க, கடவுள் ஒருத்தன் தான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. உலக ஒற்றுமை வந்துருமே. உலகமே கடவுளின் பெயரால் அடிக்கக்கூடியது. கடவுளை வணங்குறதுக்கு உள்ள விட மாட்டேன், நீ வெளியில நில்லு, உனக்கு அனுமதி இல்லை, உனக்கு வாங்கிட்டே நான் அனுமதி வாங்கணும், என் கடவுளை வணங்குறதுக்கு வாங்கிட்டே அனுமதி வாங்கணும், என்னை படைத்தவனை வணங்குவதற்கு உன்னிடம் எதற்கு அனுமதி? அப்படிதான். அதான் உண்மை. என்னையே படைச்சிருக்கிறான், எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பார்க்கறதுக்கு வாங்கிட்டு அனுமதி கேட்டு, ஊராட்டு அனுமதி கேட்டு எங்க அம்மா அப்பாவை பார்க்க போகணுமா? பெற்றவர்களை பார்ப்பதற்கு மற்றவர்களிடம் அனுமதி கேட்பது தவறு என்பது எப்படி வழங்கி வச்சிருக்கிறோமோ, படைத்தவனை வணங்குவதற்கு மற்றவர்களிடம் ஏன் அனுமதி கேட்க வேண்டும்? ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, படைச்சவனை நீ என்ன செய்ய, வணங்கு, சதா வணங்கு, அவனுடைய ஆற்றல் வல்லமைகளை புரிந்து நட,
அவ்வளோதான் முஸ்லீமாக ஆகிவிட்டார்கள். அதான் யதார்த்தமான விஷயம். அப்போ இஸ்லாத்திற்கு வருவது என்பது இறைவனை முறையாக புரிந்து கொள்வது. இறைவன் யார், அவன் எங்கு இருக்கிறான், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அவனுடைய அற்புதம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் அவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார். அதோடு சேர்ந்து என்னன்னா அடிப்படை இரண்டு விஷயம். ஒன்று இறைவனை நம்புவது, அடுத்து இறை தூதரை நம்புவது. நாம் ஒரு இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா ஒரு வார்த்தையை சொல்லி கொடுப்போம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். வணக்கத்துக்கு உரிய நாயகன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதுவராக இருக்கிறார் என்று நம்பினால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவ்வளோதான். வேற பெரிய இதுக்குன்னு பெரிய கஷ்டமோ இதுக்கு பெரிய எங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருவர் இதை நம்பி விட்டார்களே இஸ்லாத்தை தழுவி கொண்டான்னு அர்த்தம். அதற்கு பிறகு ஃபாலோ பண்ணணும். உலகத்தாருக்கு இஸ்லாம்ங்கிறது ஒண்ணு, இறைவன் பார்வையில் இஸ்லாம் என்று ஒருத்தர் இருந்தால் அவர் ஃபாலோ பண்ணாதான் அவர் முஸ்லீமா ஆக முடியும். வட்டிக்கு வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அடுத்த பொருளை மோசடி பண்ணக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அடுத்தவர்களை கேலி செய்யக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, அண்டை வீட்டாரை பராமரிக்கணும், மாற்று மருத்துவர்களை இணக்கமாக இருக்கணும், மற்றவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விமர்சனம் செய்யக்கூடாது. இப்படி பல கட்டளைகள் இருக்கிறது. எல்லாமே குர்ஆன்ல இருக்கிறது. அப்போ ஒருத்தர் முஸ்லீமா பேருக்கு வந்துட்டாலும் முஸ்லீமா ஆயிட முடியாது. அது இறைவன் மறுமை நாளில் அவர் முஸ்லீமே இல்லைன்னு வரான். அது நீ உலகத்தில் முஸ்லீம் ஆனப்பா, கடவுள் எனக்காக நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாம் படி வாழணும். வரதட்சணை வாங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்க கூடாது, இப்படின்னு பல கட்டளைகள் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இதை பின்பற்றினால்தான் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் இஸ்லாத்துக்கு வரலாம். அதில் ஒரு இஸ்லாம் என்பது ஒரு வழிமுறை, ஒரு மார்க்கம். இது மதம் கிடையாது, இது ஒரு வழிமுறை. விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர் மறுக்கலாம். குர்ஆன் அப்படி சொல்லுகிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்குன்னு என்று சொல்லுங்க. விரும்பினா ஏற்றுக்காங்க, விரும்பலாம் மறுத்துக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு வழிமுறை, வாழ்க்கை நெறிமுறை. அதுதான் அது ஒரு விஷயமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த பகுதியில் கூட இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்க தான் எங்களுக்கெல்லாம் தொழுவு கூட வைக்கிறாங்க. இந்த பகுதியில் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்த சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்குன்னா நாங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவர் தான். இப்போ இல்லை, ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வந்திருப்பாரு, எங்கள் பரம்பரையெல்லாம் வந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு. மெயினாக இஸ்லாம் வருவதற்கு 2 காரணம். ஒன்று என்ன, இந்த கடவுள் பேரால் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்கல்ல, அந்த நிலை இருக்காது. எல்லாம் முஸ்லீம் சொன்னா அதில் உயர்ந்த முஸ்லீம் தாழ்ந்த முஸ்லீம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் ஐயா. அது நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? நீ என்ன ஜாதின்னு தான் முதல்ல எடுத்தோடனே கேட்பான். எடுத்தோடனே என்ன கேட்பான், என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இது, அது இது அப்படின்னு கேட்டு அவனை ஒரு பிரிவாகவே ஆக்கிடுதான். எந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூட என்ன செய்ய முடியல, ஆலய வழிபாட்டை உள்ளே சென்று செய்ய முடியல. ஜனாதிபதி இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகள், முதல் குடிமகளுடைய நிலையே எப்படி இருக்கு? பாராளுமன்றத்தை திறக்கிறாங்க. பாராளுமன்றத்தை திறக்கிறதுக்கு முதல் குடிமகளுக்கு தான் வச்சுதான் திறக்கணுங்கிறத சட்டம். அந்த சட்டம் கூட அவங்க இருக்கக்கூடிய ஜாதியினால் பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்க முதல் குடிமகள்னா பேருக்கு தானே தவிர உண்மையில் அப்படி இல்லை. இஸ்லாமில் அப்படி கிடையாது. நீங்க பார்க்கலாம், அரபு நாட்டில் பெரிய 100 மாடி பில்டிங்கினுடைய ஓனரா இருப்பார். 100 மாடியினுடைய பில்டிங்கினுடைய ஓனரா இருப்பார். அந்த பில்டிங்ல கூட்டி பெருக்கிட்டு இருப்பாரு. 2 பேரும் ஒன்னா தொழுவாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டி பெருக்கிறவர் அந்த 100 மாடி பில்டிங்குடைய ஓனருக்கு தொழு வைப்பார். அவர் தொழு வைப்பாரு. அந்த பெரிய கோடீஸ்வர அரபு நாட்டினுடைய அதிபர் பின்னாடி நின்று தொழுவார். இது நான் பொய்க்கலாம் சொல்லலை, சும்மா உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் சொல்லலை. எத்தனையோ வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா பள்ளிவாசலையும் அப்படிதான் நிலைமை. அதனால ஜாதி ஒழிக்கப்பட்டு விடும், மதம் ஒழிக்கப்பட்டு விடும், மனிதன் உயர்வுகள் தாழ்வு கற்பிக்கக்கூடிய தன்மை ஒழிக்கப்படுவதற்கு இஸ்லாம் ஒரு அருமருந்து என்று தந்தை பெரியார் இன்னைக்கு தமிழகம் கொண்டாடுகிறது அல்லவா? தந்தை பெரியார் என்பவர் தமிழகத்தினுடைய ஏராளமான உரிமைக்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார்.
பெண் உரிமைக்கெல்லாம் ரொம்ப பாடுபட்டவர். அவர் சொன்னார், 6 மணிக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினால் 6 அடுத்த வினாடி என்னன்னு சொல்லுவோமோ அந்த வினாடியில் அவருடைய மதம் ஒழிக்கப்பட்டு விடும், ஜாதி ஒழிக்கப்பட்டு விடும், இன இழிவு அடுத்த நொடியே தீர்ந்து விடும் அப்படின்னாரு பெரியார். அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய போதனைகள், அந்த அதுக்கு தான் இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறது. நல்லா விளங்கிக்காங்க. முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள் சொன்னா அந்த ஜாதி ஒழியுது, அது ஒழிகிறதுக்கு இவனுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயமே தவிர அது ஒரு மெயினான ஒரு காரணம். இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை தூதரை ஒருத்தர் பின்பற்றினால் அவர் இஸ்லாமியராக கருதப்படுவார். அதுக்கு பெரிய விஷயம் கிடையாது, சாதாரண ஒரு விஷயம் தாங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.